கோயில்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இந்த பள்ளி குழந்தைகளுக்காக உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வதற்காகவும் உங்களுடைய படிப்பு மேம்பட்டு இன்னும் நீங்கள் உயர்கல்வியில் எல்லாம் சிறந்து விளங்குவதற்காகவும் இன்றைக்கு அறிவுத்திறன் வகுப்பறை இன்றைக்கு நாம் திறந்து வைக்க இருக்கின்றோம். இந்த மாதிரி கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் உயர்ந்த கல்வி அறிவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர் இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவர் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் காலத்திலேயே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் உயர்ந்த தரமான கல்வியை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கல்விக்காக தொடர்ந்து வருடம் 30,000 கோடி, 40,000 கோடி, 50,000 கோடி என நிதிகளை ஒதுக்கி இதில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அவருடைய கல்வி தரத்தை தனியார் பள்ளிக்கு இணையாக உயர்த்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை கடந்த காலத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். அது தொடர்ந்து இன்றைக்கும் நடைமுறையில் எந்த அரசு வந்தாலும் தொடர்ந்து அது நடைமுறையில் இருக்கக்கூடிய அளவில் அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பள்ளிகளில் எல்லாம் படிக்கக்கூடிய உங்களுக்காக 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா 14 வகையான உபகரணங்கள் விலையில்லாமல் கொடுத்து உங்கள் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்றுதான். ஏனென்றால் பணம் இல்லாமல் கல்வியை பெற வேண்டும், வசதி வாய்ப்பு இல்லாதவர்களும் உயர்ந்த கல்வியை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இது போன்ற திட்டங்களை எல்லாம் கடந்த காலத்தில் கொடுத்து இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்றது. அதே வகையில் +1 +2 படிக்கிற மாணவிகள் உங்களுக்கு விலையில்லாத சைக்கிள் மற்றும் +2 முடித்து நீங்கள் கல்லூரிக்கு போகும்போது உங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக மடிக்கணினி வழங்கும் திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் கடந்த காலத்திலிருந்து வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் அவர்கள் வழியில் வந்த நாங்களும், நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஸ்மார்ட் கிளாஸ் மட்டும் நான் இந்த பல்லடம் தொகுதியில் இதுவரைக்கும் வழங்கியிருக்கிறேன். 10 பள்ளிகளுக்கு மீண்டும் வழங்குவதற்கு ஆணை வந்திருக்கின்றது. இது தொடர்ந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய அளவில் கூட இன்னும் கொடுக்காத பள்ளிகளுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல முறையில் படித்து நம்முடைய திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா போன முறை இதே பல்லடம் தொகுதியில் பல்லடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படித்த மாணவி தான் தமிழ்நாட்டிலேயே முதல் மதிப்பெண்ணை பெற்று நம்ம மாவட்டத்திற்கு அதே போல நீங்களும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க, நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த கல்வி அறிவை, தரமான கல்வியை நீங்கள் பெற்று இது போன்ற அறிவுத்திறன் வகுப்பு மூலமாக இன்னும் பல்வேறு பல உலக நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். நேரடியாக பார்க்கறதுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல இது போன்ற வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல எங்களுக்கெல்லாம். அதையெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வழங்கக்கூடிய அளவில் நாங்கள்லாம் கூட வந்துட்டோம். உங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவில் அரசாங்கமும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் படிப்புக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் பயன்படுத்தி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எல்லாம் சிறந்த கல்வியை பயின்று நம்முடைய மாவட்டத்திற்கு, நம்முடைய ஊருக்கு, நம்முடைய தொகுதிக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் உங்களுடைய கல்வியை பயின்று நல்ல முறையாக உங்கள் பெற்றோர்களுக்கும் நல்ல மகன் மகளாக திகழ்ந்து வருங்காலத்தில் சிறந்த அறிவியல் அறிஞர் எத்தனையோ படிப்பு இருக்குது, அத்தனை படிப்புன்னு நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணலாம். நல்லா படித்து வந்தீங்கன்னா ஏதோ ஒரு அறிவுத்திறனோடு நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல வேலைகளை கேட்டு உங்கள் வரி இருந்திருக்கக்கூடிய